ஸ்நேகிதா என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு என்ன செய்யுது? குனிஞ்சு தேறத பார்த்தா எதையோ காசு கீழே போட்டு தேற மாதிரி தெரியுது சார். எது காசு கீழே போட்டு தேறாளா? யோ, அடி பிரதட்சணம் பண்றாயா? அடி பிரதட்சணம். அடி பிரதட்சணமே உன் வாயில நுழையல. ஆனா நீ அக்ரஹாரத்தில் நுழையணும்னு ஆசைப்படுற. இப்ப அந்த பொண்ணு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. பாதியில நிறுத்த மாட்டா. நீ நேரா அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீயும் அப்படி பண்றியா அப்படின்னு பட்டுன்னு சூரத்தேங்காய் உடைக்கிற மாதிரி சூரத்தனமாக்கள். சரின்னு சொன்னா சரி. ஒருவேளை செருப்பால் அடிச்சா என்ன பண்றதுன்னு பாக்குறியா? நிச்சயமா அடிக்க மாட்டா. எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கீழே பாரு சார். யோ, கால பாரியா? அத நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் சார். அதுக்கும் கீழே பாரியா? அதுக்கும் கீழே வேற என்ன சார் இருக்கு? அவ செருப்ப நான் காலால மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அவ செருப்பால மட்டும் அடிக்கவே மாட்டா. வேற ஏதாவது அடிச்சானா? யோ, ஏன் பயந்து பயந்து சாவற? தைரியமா போயா. பேசியா? பேசுறேன் சார். ஐயோ, பேசியானா? பேசுறையா? என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பாட்டுல உங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. நான் பாட்டுல வேண்டுதல் சொல்லிட்டு வரேன். நீங்க போங்க. நீங்க சுத்திட்டே இருந்தாலும் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே கேட்டுறேன். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். காதலிக்கிறவன் கருப்பா இருக்கானேன்னு கவலைப்படுறீங்களா? ஆனா நான் பொறுப்பான புருஷன் நடந்துக்குவேன். அப்புறம் ஜாதியை பத்தி யோசிக்கிறீங்களா? அது இந்த அலைகுல இதுல படத்திலேயே கிளைமேக்ஸ்ல அது தெரிஞ்சிட்டாங்க. படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த படம் சூப்பர் ஹிட். அப்புறம் மாசம் பிறந்தா சம்பளம் வாங்கி பிடித்தம் போக அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்களா பார்த்து பஸ்ஸுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். பஸ்ஸு கூட தேவையில்லை, நான் தான் பஸ் கண்டக்டர் ஆச்சே. என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் முண்டாட்டிங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி. அதாவது புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேருமே பாதி பாதி. பாதினா நீங்க மாவாட்டிங்கன்னு வச்சிங்க, நான் தள்ளி விடுவேன். நீங்க துணி துவைச்சிங்கன்னு வச்சிங்க, நான் காய போடுவேன். குளிக்கும் போது நீங்க முதுகு பக்கம் சோப் போட்டீங்கன்னா நான் முன்பக்கம் சோப் போடுவேன். ஐயோ, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வேன். என்னங்க இது, நான் எல்லாத்துலயும் பாதி பாதின்னு சொல்றேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லாம போறீங்க. எல்லாத்துலயும் பாதி பாதியா? நான் 5 மாசம் சுமந்தா நீங்க 5 மாசம் சுமப்பீங்களா? சாமி, சாந்திங்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கர்மம் கர்மம் கர்மமா? சாந்திங்கிற பேரு அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு? அத சொல்லல, அங்க பாருங்க, திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குலுக்கின மாதிரி கலகலன்னு சிரிச்சுட்டு கோயிலையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. யாரு? எனக்கும் ஒரு லேடி ஸ்பெஷல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அதுல வேற ஒருத்தர் ஏறிட்டாது. சாமி, காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியா தான் போச்சு. டிக்கெட்ல ஐ லவ் யூன்னு எனக்கு எழுதி கொடுத்துவிட்டு என்னை விட அசிங்கமான ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே, எனக்கு இதெல்லாம் தேவையா? அடடா, இந்த மாதிரி இடத்துல வீடு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். யோ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அக்ரஹாரத்துக்குள்ளே வீடு தேடுவேன். இது அக்கிரமமா இல்ல? அக்கிரமம் இல்ல சார், அப்படி ஒரு அக்கறை. நான் இருக்கிறது எலிப்பொறி மாதிரி ஒரு வீடு, அதுல கிளி மாதிரி அந்த பொண்ணை நான் கொண்டு வந்து வைக்க முடியுமா? யோ, கிளி சரியா? ஐ லவ் யூ ஒரு சீட் அந்த கிளி எடுத்து கொடுத்துச்சா? இது வரைக்கும் எடுத்து கொடுக்கல சார். ஆனா நாளைக்கோ மறுநாளோ திடுதுப்புன்னு அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான்னு வச்சீங்க, மெட்ராஸ்ல அதுவும் இந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல அப்படிங்கிற? பின்ன சரி வா, அந்த மாமி கிட்ட கேட்போம். இந்த குடையில போடுவா. விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். பையங்க காம கண்ட கிளிடுவீங்களே. வீடா? நேக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால வீடு ஒண்ணும் காலி இல்ல. அதுலயும் உங்களை பார்த்தா பிரம்மச்சாரியா தெரியறது. கண்டிப்பா கொடுக்க மாட்டா. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த மாசம் தான் பிரம்மச்சாரி, அடுத்த மாசமா குடும்பச்சாரி. குடும்பஸ்தன் ஆயிடுவேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உங்க ஆத்து பொண்ண லவ் பண்றேன். என்ன சொல்றே? எங்க ஆத்து பொண்ண லவ் பண்றேளா? ஐயோ, மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க ஆத்துனா உங்க மாதிரி ஒரு ஐயராத்து பொண்ண லவ் பண்றேன். ஆமா, அந்த பொண்ணு திடுதுப்புன்னு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, இந்த மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் வரப்போற பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இப்பவே வீடு பார்த்து வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஏற்பாடா? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கும் பக்கத்து அக்ரஹாரத்துல விசாரிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய நாமத்தோட வந்தா எங்கேயா வீடு கிடைக்கும்? தூக்கிட்டு வா. நாமத்துக்கு இவ்வளவு பவரா? கல்யாணமாய் வரவ காதுல என்ன போட்டிருக்கா, கழுத்துல எத்தனை பவுன் நகை போட்டிருக்கான்னு பாக்குற இந்த காலத்து ஆம்பளைங்க மத்தியில தனக்கு வர்ற பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாலேயே எல்லா பொருளையும் வாங்கி வைக்கிற இந்த மாதிரி ஆம்பளைய இப்பதான் நான் பாக்குறேன். இவனை புருஷனை அடைய எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோ?
தொட்டவுடன் மொட்டவிந்து பூத்ததம்மா ஒரு பூவு, பூவுக்குள்ளே வந்ததம்மா காதல் என்னும் ஒரு நோவு. ஆனந்தம் நான் என்ன சொல்ல, அது சொல்லாலே சொல்வது அல்ல. ஆரம்பம் பேரின்ப எல்லை, இன்று நான் இங்கு நானாக இல்லை. தொட்டவுடன் மொட்டவிந்து பூத்ததம்மா ஒரு பூவு, பூவுக்குள்ளே வந்ததம்மா காதல் என்னும் ஒரு நோவு. ரைட். ம் 80 பைசா டிக்கெட்டு, மீதி 20 பைசாக்கு பதிலா இந்த ரோஜா பூவா? 20 பைசாக்கு பதிலா இல்ல, என் இதயத்துக்கு பதிலா. ம் இந்த மாதிரி காதல் வசனங்கள் இன்னும் எத்தனை கைவசம் வச்சிருக்கீங்க? இல்ல ஒண்ணே ஒண்ணுதான், அது கூட நம்ம ரெண்டு பொண்டாட்டிக்கார நாயுடு தான் சொல்லி கொடுத்தாரு. இதயத்தை கொடுக்கறது இருக்கட்டும், மாச சம்பளம் வாங்கினா அப்படியே கையில கொடுத்துருவேன் அன்னைக்கு கோயில சொன்னீங்கல்ல. இன்னைக்கு தேதி 1, சம்பளத்தை என்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா, இப்பவே சொன்ன பேச்ச காப்பாத்தல. நாளைக்கு பொண்டாட்டியை வச்சு எப்படி காப்பாத்த போறீங்க? மாச சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்காட்டியும் 2வது மாச சம்பளம் வாங்கி கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்துறேன். ஏன் முதல் மாச சம்பளத்துக்கு நிறைய கடன் இருக்கா? இல்ல, ஒரே ஒரு கடமை இருக்கு. என்னங்க இது, கடமை இருக்குன்னு சொல்லிட்டு அடற்கடை கூட்டிட்டு வந்து சொல்றேன். சரி. வாங்கோ தம்பி, இப்பதான் வேலையை கிடைச்சதா? அச்சா, இந்தாப்பா. என்னங்க இது, என்னங்க இது? எங்க அம்மாவோட தாலி. இது எப்படி இங்க வந்தது? யோ, அநியாயமா இடப்படாதயா. ஏதோ பழைய புத்தகம் மாதிரி, எல்லாம் புது புத்தகம். இந்த வருஷத்துது. இந்த பாட்னி புக்கோட விலை என்ன தெரியுமா? 25 ரூபாய். உங்க பாட்டி புக் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பட்டாணி சுண்டல் மடிக்கிறதுக்கு தான். மதிப்பெல்லாம் வாங்கும் போது தான்ப்பா, விற்கும் போது இல்ல. சும்மா தோண பேசிக்கிட்டு இருக்காதப்பா. போடுப்பா புக்க. எடுத்துக்கியா, எல்லா புக்கையும் எடுத்துக்கியா. டேய், நீ என்ன டேய், காசு டேய். கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். என்னடா இது, படிக்கிற புத்தகத்தை எல்லாம் பழைய பேப்பருக்கு போட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் இதோட படிப்பை நிறுத்திக்கலான்னு பாக்குறேன். படிச்சவங்களாம் ஒன்றும் பெருசா சாதிக்கலாமா? சாதிச்சவங்களாம் பாரு, பெருசா படிச்சிருக்கவே மாட்டான். நீ என்ன சொல்ற? வாஸ்தவமான பேச்சு. யோ சும்மாரியா, என்னடா இது, அடுத்த வாரம் பரீட்சை வச்சுக்கிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இருமுறைய மருந்து சாப்பிட்டியா? டேய், பேச்ச மாத்தாம பதில் சொல்லுடா. அது படிச்சுதான் சம்பாதிக்கணும்னு இல்லம்மா, உழைச்சு கூட சம்பாதிக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை மூட்டை தூக்கியாவது காப்பாத்துறேன். காப்பாத்துறத பத்தி இல்லடா, பரீட்சை நெருங்குற நேரத்துல படிப்பு வேடாங்கறிய. ஏண்டா சரியா படிக்கலையா? சரியா படிக்காம தான் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றேனா? அதனாலதான் கேக்குறேன், இந்த பரீட்சைக்கு மட்டும் என்ன வந்தது? பரீட்சைக்கு வரும்போது படிச்சுட்டு வான்னு சொன்னா பரவாயில்ல, பணம் எடுத்துட்டு வான்னு சொல்றானுங்க. நம்மளாம் எங்க போறது? எவ்வளவுடா பணம் கட்டணும்? சொன்னா கேளுமா, எனக்கு படிப்பு வேணாம். பணம் எவ்வளவு வேணும்? எக்ஸாம் ஃபீஸு, போன டேர்ம் ஃபீஸ் பாக்கி, லேபு, லைப்ரரி, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா 400 ரூபாய் பணம் கட்டணும். இந்தாடா. ஏதுமா பணம்? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். என்னம்மா, தாலியை கூட வித்துட்டியா? இல்லடா, பத்திரமா வச்சிருக்கேன். எங்க, அடகு கடையிலையா? இருக்கட்டுமேடா, தாலியோட மதிப்பு தங்கத்துல மட்டும் இல்ல, இந்த மஞ்சள்ல கூட இருக்கு. நீ சாப்பிட்டு போய் முதல்ல பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு வா. இப்படி ஏதாவது ஒண்ணு பேசி வாய் அடைச்சிரு. ஏமா, உன் மஞ்ச கைத்துல இந்த குண்டுமணியா வித்து தானே இவ்வளவு தூரம் படிக்க வச்ச. இப்போ உன் கழுத்துல இருக்க தாலியை அடகு வச்சு என் பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? அப்படி ஒரு படிப்பு எனக்கு தேவையா? வேண்டாமா, இப்பவே போய் உன் தாலியை நான் திருப்பிட்டு வந்துடுறேன். நில்லுடா, நான் கொடுத்த பணத்துல ஒண்ணு என் தாலியை எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டாம். உனக்கு உண்மையில ரோஷம் இருந்தா இந்த பரீட்சையில பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில சேர்ந்து நீ வாங்குற முதல் சம்பளத்துல என் தாலியை எனக்கு திருப்பி கொடு. அதான்டா எனக்கு உண்மையான சந்தோஷம். தாலி தானே பிள்ளைய கொடுத்ததுன்னு இந்த பிள்ளைக்காக தன்னுடைய தாலியை கழட்டி கொடுத்தாங்க எங்க அம்மா. அவங்க கொடுத்த தாலியை கூட திருப்பிட்டேன். ஆனா வாழ்நாள் பூரா எனக்காக அவங்க கொடுத்த சந்தோஷத்தை ஒரு நாள் கூட என்னால திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சு.
அம்மா மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கிற நீங்க நிச்சயம் பொண்டாட்டி மேலயும் பிரியமா இருப்பீங்க. ஏன்னா நாளைக்கு நானும் அம்மா ஆக போறவ தானே. கமலா, இன்னைக்கு என்ன விசேஷம்? எனக்கு தெரியாம. உங்களுக்கு தெரியாம ஒரு நல்ல காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற அளவுக்கு என்ன நல்ல காரியம்? நம்ம சாந்திய இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க வரா. இந்த விஷயம் சாந்திக்கு தெரியுமா? தெரியாது. அவ வந்திருந்தா சொல்லணும். பிள்ளையாத்துக்காரா? எத்தனை மணிக்கு வரா? 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. டைம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு உங்க ஆத்துக்கு போயிட்டு நாளைக்கு எங்க ஆத்துக்கு வரியா? என்ன விசேஷம்? நாளைக்கு மாமாவுக்கு பர்த்டே. அப்படியா? குட் மார்னிங். என்ன திடீர்னு குட் மார்னிங் சொல்றீங்க? அது திடீர்னு காத்தடிச்சு அப்படி ஆயிட்டா அப்படிதான். குட் மார்னிங். சம்பந்தமே இல்லாம சாயங்காலத்துல என்ன குட் மார்னிங்? சாயங்கால நேரத்துல கூட சம்பந்தமே இல்லாம அப்படி ஆயிட்டா அப்படிதான். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க மனசுல ஒண்ணும் இல்ல, சரியா தான் இருக்கு. ஐயோ, குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். என்னையா குட் மார்னிங்? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல, இப்படிதான் நாங்க அப்படிதான் சொல்லுவோம். குட் மார்னிங். இப்போ இனிமே காத்து அடிக்கும் போது உங்க பக்கத்துல வர மாட்டேன், போங்க. இந்த அக்ககாரம் தான். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க சங்கரையாத்து பொண்ணை பக்கத்தானே போயிட்டு இருக்கீள்? ஆமா. சொன்னா கேளுங்க, இந்த சம்பந்தம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்? பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமா? செவ்வாய் மட்டும் தோஷமா இருந்தா பரவாயில்லையே, ஜாதகமே அவளுக்கு தோஷமா இருக்கு. உங்க ஆத்துல அவ வாழ்க்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவ விதவையாத்தான் வீடு திரும்புவா. ஐயோ, அது சரி, நீங்க யாரு? சங்கர ஐயர், பொண்ணோட தோப்பனார். உங்களுக்கு மருமகளார பாக்கியம்தான் அவளுக்கு கிடைக்கல. நாங்க கண்ண மூடுற வரைக்கும் அவ எங்க மகளா இருக்கிற நிம்மதியாவது கொடுங்க பிளீஸ். பொண்ணை பார்த்துட்டு பேசாம வாடா. ஒரு மோசமான தோப்பனாருக்கு பொண்ணா பிறந்ததை தவிர வேற எந்த விதமான தோஷமும் அவ ஜாதகத்துல இல்லைன்னா 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவா. ஆனா நீங்க ஒரே ஒரு பொய்ய சொல்லி நடக்க இருந்த கல்யாணத்தையே தடுத்துட்டேள. இப்படி செய்வெள்ள தெரிஞ்சிருந்தா அவளை நான் கருவிலையே கலத்திருப்பேன்னா. என்ன இப்படி எல்லாம் செய்யறேன்? இத்தனை நாள் நீங்க கத்துனதுக்கெல்லாம் நேக்கு அர்த்தம் புரியல. ஆனா இன்னைக்கு உங்களோட மௌனத்துக்கு கூட நேக்கு அர்த்தம் புரியுறதுன்னா, கத்தண்ட வீணுதான் உங்களுக்கு சோறு போடல. பெத்தண்ட பொண்ணோட சம்பாத்தியத்திலேயாவது காலம் பூரா கஷ்டப்படாம வயத்த கழுவலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுட்டா வர்ற ஒரே வருமானமும் நின்னு போயிடுமோன்னு பயந்துதான் அவளோட வாழ்க்கையை இப்படி எல்லாம் பாழாக்குறேன். அப்படித்தானே சொல்லுங்கண்ணா? அப்படித்தானே? ஆமா. வாமா. குட் மார்னிங் குட் மார்னிங். அவர் இல்லையா? அண்ணாத்த திருவேற்காடு கோவிலுக்கு போயிருக்கு. கொஞ்சம் எது சேர் கொண்டார? சேர்ல வேண்டாம். காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பை இருக்குமா? எதுக்கு? சமைக்க போறீங்களா? காய்கறிக்கு பதிலா ஆட்டுக்கறி போட்டு குழம்பு பண்ணி வச்சா நல்ல நாட்டு பண்ணி மாதிரி 3 சட்டி திங்கும். ஐயோ, உங்ககிட்ட போய் ஆட்டுக்கறி பத்தி பேசுறேன் பத்தியா? தப்பு தப்பு தப்பு. முருங்கக்காமா, பிஞ்சு முருங்கக்காமா, முந்தானி முடிச்சு முருங்கக்கா நல்லா இருக்கும். அங்க என்னமா பாக்குற? அது கறிக்கடை. தெரியும். கூரோட அள்ளிக்கவா? நானே ஒண்டி கட்ட. எனக்கு அதுக்கு இத்தனை மீன். இந்த ஒரு மீனை விலை சொல்லு. வாங்க வாங்க கறி, வாங்க வாங்கம்மா. என்னம்மா வேணா? இது என்ன கறி? அடுப்பு கறி. கோச்சுக்காதீங்க, எனக்கு தெரியாது.
ஆட்டுக்கறி தானே? இது ஆட்டுக்கறி தாமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு கறி கொடுங்க. ஒரு கறினா புரியலையேம்மா. ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு கொடுங்க. ஒரு ஆள் சாப்பிடுறதாக்கா நான் 2 கிலோனால சாப்பிடுவேன். உங்க ஆள் எப்படி? சுமாரா இந்த அளவு கொடுங்க. என்ன அளவே புதுசா இருக்குதா? இந்த பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு கத்துறனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயங்கரதே கிடையாதா? கிடையாது. ஏ, இந்த பயங்கரமான முகத்தை தான் நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன். தினம் தினம் பாக்குறீங்களா? எங்க? இதோ இங்கே. இது உங்க போட்டோன்னு நினைச்சேன். என் போட்டோ இவ்வளவு அழகா இருக்காது. நீ வா பொரி சாப்பிடலாம். பொரியா? உங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? ஒண்ணு பண்ணு, முதல்ல முகத்தை சரியா தொடச்சிட்டு வா, அப்புறம் மேல சொல்றேன். சீக்கிரமா வா. இது என்னது? பழைய பேப்பர். எடைக்கு போடவா? எங்க அம்மாவோட புடவை மருமக வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆசையை எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. இப்பதான் நீ வந்துட்ட இல்ல, இந்தா கட்டிக்க. இந்த புடவை நான் அப்புறமா கட்டிக்கிறேன். இப்போ பர்த்டே பேபிக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, அதனால பால் கொடுக்க போறியா? போதும் போதும், உடனே நெஞ்சு தொட்டுடுவீங்களே. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடா? சாப்பாடு நெருப்பு சாப்பாடா? நானே சமைச்சேன். நீயே சமைச்சியா? பிறந்த நாள் அதுவும் எனக்கு இப்படி ஒரு சோதனை தேவையா? அக்கம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வேற இல்ல. என்ன நீ சமைச்சிருக்கியோ என்னவோ தெரியல. உங்க வீட்டுல நீ தான் சமையலா? ஆமா. கதவு வேற திறந்திருக்கு, யாராவது கண்ணு பற்ற போகுது. ஆமா, நீ சாப்பிடல? இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அதெல்லாம் பழைய சென்டிமெண்ட். புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடுறதெல்லாம் அப்படியே இருந்தா கூட அதை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமேல வச்சுக்கலாம். இப்போதைக்கு முதல்ல நீ சாப்பிடுற, அப்புறம் தான் நான் சாப்பிடுறேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, நீங்க சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் நீங்க பிகு பண்ணா நாங்க ஊட்டி விடுவோம் நினைப்போ, அதெல்லாம் முடியாது. அது கூட கல்யாணத்துக்கு அப்புறமா தான். இப்போதைக்கு நாங்க உருட்டி ஊட்டி கொடுப்போம், நீங்க வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்க. சாந்தி, சாந்தி, என்ன பாரு. சாந்தி, ஏன் சாந்தி அழுவுற? இல்லைங்க, உங்களுக்கு வாய்க்கு ருசியா கறி சமைச்சு போடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதை சாப்பிடுற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. கறி சமைச்சியா? சாந்தி, ஏன் நீ கறியெல்லாம் சமைச்ச? கீழ் வீட்டு பொண்ணு சொல்லுச்சு உங்களுக்கு கறினா ரொம்ப பிடிக்கும்னு, அதான் சமைச்சேன். இது வரைக்கும் எனக்கு கறினா ரொம்ப பிடிக்கும். ஆனா இனிமே உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. இனிமே நான் கறியை சாப்பிட போறதில்ல. என்னங்க, எனக்காக நீங்க ஏன் கறி சாப்பிடாம இருக்கணும்? எனக்காக நீ கஷ்டப்பட்டு கறி சமைக்கும் போது உனக்காக நான் கறி சாப்பிடாம இருக்க கூடாதா? நான் வேற எதுவுமே சமைக்கல. சாப்பாடுக்கு என்ன பண்ண போறீங்க? செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் எங்க பஸ் ஓனர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், வயிற்றுக்கே உணவில்லாத போது சிறிது செவிக்கும் ஈயாவது இரும்பாவது, என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீ ஒரு பாட்டு பாடுற, அதை கேட்டு என் வயிறு மட்டும் இல்ல மனசு சேர்ந்து ரொம்ப போகுது. ஐயோ, இந்த மாதிரி புது இடத்துல எல்லாம் எனக்கு பாடவே வராது. இது புது இடமா? பழைய இடம், அதுல ரொம்ப பழைய இடம். இந்த பாரு, அங்கெல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்கு பாரு. விளையாடாதீங்க, எனக்கு பாட தெரியாதுன்னா தெரியாது. நீ தானே சொன்ன பர்த்டே பேபின்னு சொல்லிட்டு, அதனால ஆறாவது ஒரு பாட்டு பாடல. வற்புறுத்தாதீங்க. இப்ப நீ பாடுற, அதை நான் கேக்குறேன். என்னங்க, சொன்னா கேளுங்க. இது பாருங்க, சொன்னா கேளுங்களே. இந்த மாதிரி சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போ, ஆனா பாடிட்டு போ. முடியாது, நீங்க தலைக்கீழ நின்னாலும் நான் பாட மாட்டேன். தலைகீழ நின்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதனால இப்ப நீ பாட்டு பாடலைனா மேல இருந்து கீழே தலைகீழ குதிக்க போற. குதிக்கட்டுமா? நீங்க சொல்லுவீங்க, ஆனா குதிக்க மாட்டீங்க. சொல்லுவேன், ஆனா குதிக்க மாட்டேனா? என்ன கடைசியா ஒரு தடவை பாத்துக்க. முருகா, என் ஆத்மா சாந்தி அடையணும், என் சாந்தி நிம்மதி அடையணும்.
மனதில் வளர்ந்த கவிதையே என்றும் மாறாது. நீ என்றும் தேன் என்றும் வேதங்கள் ஏதம்மா, நினைத்ததும் இனித்திடும் காதல் பூமழை. இது போல உறவும் இல்லை, இனி என்றும் பிரிவதில்லை. பாட்டு பாட நானும் தாயில்லை, உன் பேர் சொல்லி வாழ்த்து கூற நீயும் சேயில்லை. பாடியாச்சு, தாலாட்டு எப்போ? நான் அப்பவே சொன்னேன் தனியா ஒரு ஆம்பளை ரூம்ல இருக்கும்போது பாட்டெல்லாம் பாடாதுன்னு. எனக்கு உயிரை விட மானம் தாண்டி முக்கியம். அவர் இப்ப பேசிட்டு போறது மான பிரச்சனை இல்லம்மா, வருமான பிரச்சனை. உனக்கு வயசாயிட்டு போறதுன்னு கவலைப்படுறவரா இருந்தா காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பார். ஆனா உன்னையே நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தோட வருமானம் தன்னை விட்டு போயிட போறதேன்னு அவர் கவலைப்படுறதுனாலதான் இப்படி காலத்தை கடத்தின்னு போயிட்டு இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உத்தமமான புருஷன். ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவாக்குற அப்பா. அவர் பண்ணி வைப்பார்னு காத்துட்டு இருந்தா உனக்கு 60 தான் கல்யாணம் நடக்கும். அதனால நீயே உனக்கு வரன்னு தேடின்றது நியாயம்தாம்மா. அம்மா, யாருமா அந்த புள்ள? அம்மா, அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது இவனை புருஷனை அடையறதுக்கு எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோன்னு சொன்னியே, அந்த பொண்ணு நான் தான்மா. சாந்தி, வயசுக்கு வந்த பொண்ணு வாசல்ல கூட நிக்க கூடாதுன்னு தான் எல்லா அம்மாவும் சொல்லுவா. ஆனா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா வாசலை தாண்டது கூட தப்பு இல்லை. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அப்பா கல்ல விழுந்துரு. அப்புறம் ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். இல்ல இந்த அம்பாள் பார்த்துப்பா. பால் நல்ல நேரத்துல வந்து என் வயிற்றுல பாலை வாத்த நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால். இது வந்துட்டேன். குட் மார்னிங். இல்ல நேற்று சாயங்காலம் உங்க அப்பா உன்னை அடிச்சு கூட்டு போனாரா, அதுல இருந்து என்னாச்சு ஏதாச்சும் பயந்துட்டு ராத்திரி போற நான் தூங்கவே இல்லை. அதுக்காக தான் காலைல ஓடி வந்தேன். என்னாச்சு? அது கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அப்பா வந்துருவாரு. அப்பா வரதுக்குள்ள சொல்லு. காயா பழமா? அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லாட்டியும் சுருக்கமா சொல்ல. சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா? உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? இல்ல என்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வந்து மீட் பண்றேன். 3 நாளா? அது என்ன இந்த 3 நாள்? அது வந்து இந்த இது. அது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன்.
அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவஸ்தைப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வலியில. பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா லவ்வா முளைச்சு 3 இலை இன்னும் முளைக்கவே இல்லை, அதுங்களும் இந்த பேச்சு பேசுறானே. எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க? இத பாருக்கண்ணா, என் செல்லம்மா, என் ராஜாவா, நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யார்கிட்டயும் சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ என் கண் எரியுதே. காத்தால 5 மணிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்து கண் எரியுதுன்னு சொன்னேன். எங்க போனேன், யார பார்த்தேன், யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிண்டு நான் படுறது பத்தாதுன்னு அப்பப்பா அக்ராஹரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கா. சொல்லுடா, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? சாந்தி, நான் இங்க தான் இருக்கேன். வெளிய வாங்க. வெளியில வர முடியாது, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். தட் இஸ் நைட் லாம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த ஏணி மேல ஏறி வா. ஐயோ என்னங்க இது? உனக்காக நான் வாடகைக்கு எடுத்திருக்கும் வசந்த மாளிகையை பார். ஆனால் இன்னும் அலங்கரிக்கப்படவில்லை. அவை அப்படியே இருக்கின்றன. அது சரி, எல்லா பொருளும் ஒன்னொன்னுதான் இருக்கு. கட்டில் மட்டும் ஏன் 4? ஒவ்வொரு ரூம்ல ஒரு கட்டில். ரூம்ல மட்டும் இல்ல, வராண்டாலே ஒரு கட்டில் உண்டு. கட்டில் பாய் சரி, இவ்வளவு சீக்கிரம் ஏன் தொட்டில் வாங்கிருக்கீங்க? தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணும் ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்டேன். குடுத்தன பண்றதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ண நீங்க, கல்யாணம் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? திருட்டுத்தனமா பண்ண போற கல்யாணமாச்சே. ஏற்பாடெல்லாம் டபுள் விசில்ல போயிட்டு இருக்கு. வர 15ஆம் தேதி கல்யாணம். நீ எப்படி வரணும், எங்க வரணுங்கிறத நம்ம சூர்யா கிட்ட சொல்லி உங்க அக்ரஹாரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண வைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. கல்யாணத்தன்னைக்கு நீங்க கொடுத்த அம்மா புடவையை நான் கட்டிட்டு வரேன். எனக்காக நீங்க புதுசா தாலி வாங்காம உங்க அம்மாவோட தாலியை எடுத்துட்டு வரீங்களா? ஓம் திரவந்தே ராஜா வர்ணோ திரவந்தே யோ பிரகஸ்பதிகே திரவந்த இந்திர சாங்கிரணாயாத்ரயாம் திரவம் மகாவித்வேதாம் பவதி விக்னோ பவத்ராணாம் பவே யஜாயுஷ்மாம் பவ பிரதுனாம் பவது அத்வே தேவாய நம பிரதுனமா. மாப்பிள்ளை வர சொல்லுங்க. ஏகதாத்ராணாம் பவே. யோ மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டு வாயா. போயா. சரி சரி. மாப்பிள்ளை, இந்த கல்யாணம் நடக்காது. யோ என்னையா சொல்ற? பின்ன இப்படி வெளியே எட்டி பாக்குறீங்க, கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்குதுங்க? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏற்கனவே உனக்கு பல்லு ஒண்ணே தான் இருக்கு. என் சாந்தியை காண நான் தேடிட்டு இருக்கேன். அது சரி, பொண்ணுக்கு சரியான விலாசம் சொல்லி அனுப்பிட்டீங்களா? விலாசம் மட்டும் இல்லையா, வேலைக்கு போகும்போது கையோட கூட்டிட்டு வா. நம்ம சூர்யா வேற அங்க நிக்க வச்சிருக்கேன். கல்யாண மந்திரம் சொல்லி ஆயிடுதோ? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்களேன். இல்ல, ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டாருப்பா அவரு. மூர்த்த நேரம் முடிய போறது, பொண்ணை வர சொல்லுங்க. எனக்கு வேற தொண்டை கட்டிருக்கு. யோ நாயுடு, விசிறிய குடியா. என்னையா தூங்கிட்டு இருக்க? ஏந்திரியா. ஏய் ஏஞ்சி போங்கடி. என்னடி கல்யாணம் நடக்கல, கடுப்பாயிட்டீங்க? ஏய் என்னடா ராணி வந்து ஆட்டம் கழிப்பட. முதல்ல போய் சாந்தியை கூப்பிடா. பொண்ணு வந்தாச்சு. சாத்வேதயாம் அதுமேதயத்வேதயாம் ரூபமதோ ரூபந்தமே விருத்யேதமே பிரதனோமச பிரயாதித்ய பிரதோமம் பிரத்யாவவதோ விதாவாச பிரதாம் இந்திராணாம் குணமோமோக்தோ யதஸ்ததே மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி. குடியா அந்த டயலாக் சொல்லு. கெட்டிமானம் மாங்கல்ய தாரணோ சுபமஸ்து சுபம். என்ன குறுக்க கை வைக்கிறீங்க? அண்ணாத்த முதல் முடிச்சதான் நீ போடணும். மீதி 2 முடிச்ச நாங்க முறையில அவங்க போடுவாங்க. கையெடு. அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க. இது ஏன் பொண்டாட்டி. 3 முடிச்சு நான் தான் போடுவேன். ரோஜமான சுமோவதோ தீர்க்கமாயுஹு. பொண்ணு வரலங்கிறதுக்காக மூர்த்தத்தை விட்டுற முடியுமா? இப்ப என்ன பொண்ணு தானே,
அழகு சாவித்திரி. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ரம். யோ தாலிய குடியா ஆவுனா மந்திரம் சொல்லிட்டு. ஏய் என்னடி? நான் தயாரா இருக்கேன். வயசுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. அடி செருப்பால போடி பின்னாடி. யோ நாயுடு என்ன பார்த்தா கிண்டலா போச்சா உனக்கு? அண்ணதா சூர்யா வருது. அண்ணாத்த 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 என்ன ரொம்ப சொல்றியா? நேரமா வெளியிலேயே காத்துக்கின்னு இருந்தேன். சாந்தி வரவே இல்ல. ஊட்டாண்ட போய் விசாரிச்சா வழக்கம் போல அது வேலைக்கு போயிடுச்சா? என்னது வேலைக்கு போயிட்டாளா? மாலை 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 மாலையா? தம்பி. தாலியே ரெடியா இருக்கு. பொண்ணை தேடி தான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு பில் போடுங்க. ம்